அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்றைக்கி வந்து சூப்பரான ஸ்பெஷலான ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட ட்ராவல் நாகர்கோயிலேருந்து திருப்பதிக்கு நம்ம எப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணோம், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே நம்புகிறேங்க. திருப்பதி பெருமாளுக்கு நம்மளோட காணிக்கை ஒன்று வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அனுமந்துக்கு வந்து முடி குடிக்கிறதா வந்து வேண்டியிருந்தோம். பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, இனி வந்து அவனுக்கு நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா 10th எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நம்ம இப்போவே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சடனாக ஒரு ரஷ்ஷாக எடுத்த ஒரு முடிவு தான். ஸோ டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் கன்ஃபார்ம் ஆகலை. நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் நைட் 10:30 தான் எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ட்ரெயினில் போயிட்டே இருக்கும் போது தான் ஸ்கூலில் வந்து பெர்மிஷன் எல்லாமே வந்து கேட்டது. பட் ரொம்ப பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ட்ரெயினில் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னி. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் ஜேர்னிலாம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டேஸில் வந்து நாங்கள் மைசூர், பெங்களூர் அங்கெல்லாம் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா வந்து எங்களை ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ட்ரெயினுமே வந்து 9:15னா ஷார்ப்பாக 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கும்போது 9:15 ஆயிடுச்சு. நாங்கள் மேலே ஏறவுமே வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ் எல்லாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை காஃபி, டீ ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. அதுவும் எங்களோட கோச் பார்த்திங்க அப்படின்னா கேன்டீனுக்கு நெக்ஸ்ட்டு கோச். எங்களுக்கு முந்தின கோச் பார்த்திங்கன்னா கேன்டீன். ஸோ அங்கேயும் போய் நம்ம எதனாலுமே வாங்கிக்கலாம், போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக குட்டீஸ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களுமே காஃபி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாகர்கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது கன்னியாகுமரியிலேருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி நாகர்கோயிலில் வந்து கேரளா வழியாக பூனே போகிற ட்ரெயின். இன்பிட்வீன் நம்ம வந்து திருப்பதியில் நம்ம லேண்ட் ஆகிறோம். ரொம்ப 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 ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஏறிட்டோம் பார்த்திங்களா. அதனால் நிறைய வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இல்லை. ஸோ மேலே கீழேன்னு சும்மா ஒரு அட்வென்ச்சர்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரெயின் ஜேர்னிலாம் போனீங்கன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கேரளா வழியாக போகிறதுனால நிறைய நேச்சுரல் சீனரிஸ், அந்த டிஃப்ரெண்ட்டான பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரெயினில் போகும்போது வந்து அதுதான் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு. நம்ம உள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எப்போதுமே பஸ்ஸுலையோ வேறு மாதிரி நம்ம கார்லேயோ ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மெயின் சிட்டியில் போன மாதிரி இருக்கும். ரொம்ப ரஷ்டாக இருக்கும். இவ்வளோ நேச்சுரல் சீனரிஸ் பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இங்கே த்ரூ அவுட் பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் தான். ரொம்ப ரொம்ப அழகாக எதை கேப்சர் பண்ண எதை விட அப்படின்னே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே காலையில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டாச்சு. எனக்கு டைம் ஆனதுனால நான் ஒரு பேக் பண்ணி வச்சுட்டு ட்ரெயினில் போய் தான் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அது நாங்கள் சாப்பிடும்போது நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனாக வந்து இறங்கும்போது அந்த ஸ்டேஷனை கேப்சர் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற ஒரு ஃபீல் இருக்கும். பக்கத்தில் உள்ள ட்ரெயின் எல்லாம் வந்து ரொம்ப ரஷ்டாக போகிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு மேபி பார்க்குறக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெயினை பார்க்குறக்கு. ஸோ அதெல்லாம் பிள்ளைங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எந்த ரூட் வழியாக போகுது, எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டீஸ்லாம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்கம்மா, காரில் பஸ்ஸில் இந்த மாதிரி போகலாமா, ட்ரெயின் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போதுமே திருப்பதி போகும்போது நான் இப்படி சடனாக போகிறத வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க. ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க. தரிசனம் டிக்கெட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலைங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் தரிசன டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலை.
கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். இருந்தாலுமே வந்து இந்த ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரெயினில் போகிறது வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 to 16 ஹவர்ஸ் ஆகுது. எங்களுக்கு நாகர்கோயிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு வந்து 15 to 16 ஹவர்ஸ் ஆகுது. இங்கேருந்து கேரளாவெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படி எல்லா இடமும் போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பதியில் போய் நம்ம வந்து லேண்ட் ஆகுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்லாம் பாருங்கள், அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ட்ரெயினில் இத்தனை வெரைட்டி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே நிறைய டீ அதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி நம்மளுக்கு வந்து ஒரு டீ வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் அம்மா டீ குடிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி டீலாம் வீட்டில் கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அல்லது நேச்சுரலாக நம்ம நாட்டு சக்கரை பால் தான் கொடுப்போம். பட் அவங்களுக்கு போர் அடித்ததுனால அந்த வீட்டில் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி டீலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க, இன்பிட்வீன் உங்களுக்கு வாட்டர் தேவைன்னா தண்ணி வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எதுவுமே லஞ்ச் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போகாட்டினாலுமே பட் உங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு போயிடலாம். உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, நைட்டு வேணால் அங்கே டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். பட் நீங்கள் எதுவுமே நம்ம ரெடி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து ஃபுட் ஐட்டத்துலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் குட்டீஸை கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். அது மட்டும் இல்லை, நேச்சுரல் சீனரிஸ் இருக்கும், உங்களுக்கு டாய்லெட் யூசேஜ் இருக்குது. ஸோ குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி. அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் ஜேர்னி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும்போது வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரிவாண்ட்ரம் இது வந்து பரவூர், இப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரஷ் நிறையவே ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் தான் வந்து ஏறினாங்க. பூனே போகிறவங்க, திருப்பதி போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்து மோஸ்ட்லி வந்து ஃபில் ஆகிறதும் அடுத்தடுத்த ஸ்டேஷனில் இறங்குறதும் அவங்க ஏதோ ஒரு டவுன் பஸ் யூசேஜ் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இது நான் வந்து கவர் பண்ண முடியல. கொஞ்சம் க்ரௌடில் நம்ம திடீர்னு வீடியோ எடுத்தால் என்ன நினைப்பாங்களோ, அவங்களுக்கும் அன்ஈஸியாக இருக்குமேனு நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுக்கலை. பட் நேச்சுரல் சீனரிஸ் வந்து சரி நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேங்க. ரயில்வே கேட்ஸ் எல்லாம் பொதுவாக வந்து க்ளோஸ்டாக இருக்கும் போது நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு, ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்கு ஆப்போசிட் ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அவங்க பீப்புளெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது டக்குன்னு நம்ம ட்ரெயின் கிராஸ் ஆகிறத பார்க்கும்போது இவ்வளோ ஸ்பீடாக கிராஸ் ஆகிருமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் அங்கங்கே இன்பிட்வீன் வந்து ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் அந்த மழையில் வந்து கையில் எடுத்து அந்த ரெயின் ட்ராப்ஸில் வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. அது ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சு. எங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து திருப்பதி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ஒரு ஐடியா இல்லை. ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. 2 days உங்களுக்கு ஆயிரும், உள்ளே போகவே டைம் ஆயிரும், நீங்கள் எதுவுமே புக் பண்ணாமல் போகிறீங்க. இது ஒரு சிலர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிடலாம், வித்தின் அ டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 days தேர்ஸ்டே நாங்கள் வந்து கிளம்புனோங்க. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே தான் நாங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து போட்டிருந்தோம். அதுவுமே போகிற வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகலை. பட் ஸ்டில் வந்து இதே மாதிரி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் போயிருந்தோம். பை காட்ஸ் கிரேஸ் என்னென்னா ட்ரெயின் ஜேர்னியில் நான் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் நான் எதுவுமே அவங்ககிட்ட வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை. பட் இந்த ஜேர்னி எண்டாகிற போகிற நேரம் வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஆகிட்டாங்க ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்க கன்னியாகுமரியில் உள்ளவங்க. அவங்க வந்து நிறைய இயர்ஸாக வந்து திருப்பதிக்கு வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குறவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு நிறைய ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசின அப்புறம் வந்து ஒரு ஃபியர் இல்லை, ஓகே நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே வந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஹோப் கிடச்சிது எனக்கு. அதனால் இனி யாராவது திருப்பதி போகிறீங்க அப்படின்னா ஒரு பயம்லாம் இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து டிக்கெட் மட்டும் ட்ரெயின் டிக்கெட் மட்டும் கொஞ்சம் ஏர்லியராகவே புக் பண்ணிடுங்க. வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா புளி சாதம் வித் துவையல்
இதுதாங்க நான் வந்து ரெடி பண்ணிட்டு போனது. பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆனால் கூட நீட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் ஃபுட். அதனால நான் வந்து ரெடி பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அழகாக தலைவாழை இலையில் வந்து ஒரு பேப்பரில் அழகாக வந்து பார்சல் பண்ணி கொண்டு போயாச்சு. பிகாஸ் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே அது ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் சாப்பிட்டது ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்குமா, ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள், நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு ஆகிடுச்சு. நைட்டு வந்து கிட்டத்தட்ட நைட் வந்து நம்ம கோயம்புத்தூர் போயிட்டோங்க. ஸோ நைட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு, பயங்கரமாக நிறைய பீப்புள் வந்து ஏறிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னொருத்தவங்க நெக்ஸ்ட்டு சீட்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு சீட்டும் செகண்ட் சீட்டுமா எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனது. ஸோ அவங்களுக்கு செகண்ட் சீட்டை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சீட்லேயே வந்து அப்பர் அண்ட் லோவர் ரெண்டையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து எங்களோட இன்னொரு லோவரை கொடுத்துட்டு அப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானும் என்னோடய பொண்ணு ஆராதனாவும் நாங்கள் மேலே ரெஸ்ட் எடுத்தோம். கீழே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:50 போல் நம்ம வந்து திருப்பதி வந்து ரீச் பண்ணியாச்சு. ஓகே, கீழே இறங்குறதுக்கு வந்து எல்லாமே நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லக்கேஜஸ் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து ரெடியாகவே வச்சிட்டோம். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நம்ம நின்ன மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து ட்ரெயின் எடுத்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஒரு 5 மினிட்ஸாக அது நிற்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எப்படின்னு தெரியலைங்க, ரொம்ப ஸ்பீடாக எடுத்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருப்பதி, கீழ் திருப்பதியில் தான் நம்ம ட்ரெயினில் வந்து லேண்ட் ஆனது. கீழ் திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதி போகிறதுக்கு நிறைய வேன்ஸு, பஸ்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உடனே நீங்கள் வந்து கிளம்பி வந்துடலாம். நாங்களும் அந்த ஃபேமிலி அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேன் புக் பண்ணி அந்த வேனில் நாங்கள் வந்து வந்தோங்க. அங்கே பார்த்திங்கன்னா மேல் திருப்பதி வரும்போதே நம்மளோட பேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை வந்து செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் செக்கிங் எல்லாமே முடிச்சு ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் மேல் திருப்பதியில் வந்து ஃபைனலாக வந்து மேலே வந்து நம்ம திருப்பதியில் வந்து திருமலைக்கு வந்து நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6:30 அந்த டைம் ஆகிடுச்சு. இது தாங்க திருப்பதி. பயங்கர ஒரு சில்லாக மலைக்கு மேலே நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த ஹில். ஸோ அதனால் பயங்கர சில்லாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஜர்க்கின் எல்லாமே வச்சுருந்ததுனால தாக்கு பிடிச்சோம். கண்டிப்பாக வந்தால் ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸோடு வாங்க. அழகாக அதில் வந்து திருப்பதி பெருமாள் ஒருத்தர் அழகாக அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து ரூம்ஸ் எதுவும் புக் பண்ணணுமா, இல்லை நம்ம உள்ளே போகிறக்கு என்ட்ரி டிக்கெட் புக் பண்ணணுமா, எல்லாமே நாங்கள் இங்கே தாங்க புக் பண்ணோம். ஸோ என்னை பார்த்து பயந்துடாதீங்க, அந்தளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மொட்டை போடுறதுக்கு எல்லாமே வந்து அதில் அவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் தராங்க. அதை வச்சு நம்ம மொட்டைலாம் போட்டுட்டு அங்கேயே நம்ம வந்து நாங்கள் லாக்கர்லேயே எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே வச்சுட்டு அங்கேயே நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி ரெடியாகி இந்த அனுமந்த் மொட்டையோடு இருக்கார். நாங்கள் வந்து திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ண போயாச்சுங்க. நெக்ஸ்ட் லாகில் மீதியை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.